நாளைக்கே இறந்து விடுவேன் நினைச்சு கொண்டு செய்யுங்க. ஆனா துனியாவுக்கு வேலை செய்யற வேலையில நீங்க நினைங்க, நான் இந்த நாள் உலகத்துல வாழத்தானே போறேன், நான் இந்த நாள் உலகத்துல வாழத்தானே போறேன் என்று சொல்லி துனியாவுடைய விடயம் வந்தா எந்த நாளும் வாழ போறேன் மெதுவா செய்யலாம். ஆகிராவுடைய விடயம் வந்தா நான் நாளைக்கே மரணிக்க போகின்றேன் என்று அவசரமா செய்யுங்க. ஆனா இன்றைக்கு நாங்க இதை நேரா மாத்த நடிச்சிருக்கிறோம். துனியாவுடைய ஒரு விஷயம் வந்து எப்படி இன்றைக்கு செஞ்சு முடிச்சிடணும். இந்த தூங்காட்டியும் பரவாயில்ல, சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, வீட்டுக்கு போவாட்டியும் பரவாயில்ல, ஏன் நான் நாளைக்கே மௌத்தா போய்த்திருவேன் சொல்லி பயந்து துனியாவுடைய வேலையை நாங்க நாளைக்கே மரணிக்க போற மாதிரி அவசரமா செய்யறது. ஆகிராவுடைய விஷயம் வந்தா என்ன அவசரம், மெதுவா தானே செய்யலும். நாங்க வாலிபம் தானே, நாங்க அதாவது இளம் வயசுல தானே இருக்கிறோம். என்ன நாங்க கிழவனா விட்டோமா, எங்களுக்கு அவ்வளவு வயசு பேச்சிருச்சா, இன்னும் கொஞ்சம் காலத்துல செய்வோம் என்று சொல்லி ஷைத்தான் என்ன செய்வான், எங்களை பிற்படுத்தி கொண்டே இருப்பான். அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அல் கைரு லா யுஅக்கர், நல்ல காரியத்தை பிற்படுத்தாதீங்க. நல்ல காரியம் உள்ளத்துல செய்யணும் என்று ஒரு நியத்து வந்தா அவசரமா செஞ்சிருங்க. என்ற நல்ல காரியங்களை அவன் செய்யவே விட மாட்டான். எந்த அளவுக்கு பொதுவா மனிதனுடைய இயற்கை. இங்க இப்ப பயான் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நாங்க பயான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த வேலையில உள்ளத்துல ஒரு உணர்வு கொண்டு வரும், நான் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும். இந்த பள்ளியை விட்டு கொஞ்சம் தாண்டிட்டீங்க, அதனுடைய அந்த வேகம் கொஞ்சம் குறையும். வீட்டுக்கு போனீங்க, அதனுடைய வேகம் இன்னமும் குறைஞ்சிடும். நாளைக்கு போனீங்க, அந்த வேகம் கொஞ்சம் கூட இருக்காது. என்ற நல்லபடி எங்கள் அவசரமா செய்ய விடவே மாட்டான். என்ற அளவுக்கு இந்த ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிகப்பெரிய சஹாபி, முக்கியமான சஹாபி, வஹ்யை எழுதியவர்கள் ஒரு ஆள். அந்நியவர்கள் தான் ஹதரத் முஆவியாவை பத்தி ஒரு தப்பான எண்ணத்தை போட்டுட்டாங்க. ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான சஹாபி, வஹ்யை எழுதிய அந்த எழுத்தாளர்கள் உள்ள மிக முக்கியமானவர்கள். அவர்களுடைய விடயத்துல நபி அவர்கள் பல துஆக்களை செய்திருக்கிறாங்க. அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் கூட அவர்களுக்கு தஹஜ்ஜுத் மிஸ் ஆகாது. டெய்லி தஹஜ்ஜுத் தொழுது கொண்டு வருவாங்க. ஒரு நாள் என்னவோ அவர் அறியாம அந்த தஹஜ்ஜுத் மிஸ் ஆகிருச்சு. அந்த தஹஜ்ஜுத் தவறியதனால என்ன செய்தாங்க, அன்றைய முழு நாளும் அழுது அல்லாஹ்ட்ட மன்றாடினாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. இத்தனை வருஷமா நான் தொழுது கொண்டு வந்த என்னுடைய தஹஜ்ஜுத் தவறிடுச்சேன்னு சொல்லி இப்பொழுது அடுத்த நாள் காலையில அவங்க தஹஜ்ஜுடைய வேலையில அவர்களை ஒரு ஆள் எழுப்பாட்டுறாங்க. பார்த்தா நல்ல அழகான தோற்றமுள்ள மனிதர், நல்ல அழகான தோற்றமுள்ள ஒரு மனிதர் ஒன்று வந்து ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எழுப்பாட்டாங்க. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, நீங்க யாரு? இல்ல நீங்க முதல்ல தஹஜ்ஜுத சொல்லுங்களேன். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க யாரு? அதுக்கு பின்னால தான் நான் தஹஜ்ஜுத் சொல்லணும். அவர் சொன்னார், நான் யார் என்ற விஷயம் உங்களுக்கு தேவையில்லையே, உங்களோட தஹஜ்ஜுத் நேத்து மிஸ் ஆகிருச்சு, அதனால தான் நான் இன்றைக்கு வந்து எழுப்பாட்டினேன். அதனால நீங்க உங்களோட தஹஜ்ஜுத் தொழுது உங்களோட வேலைகளை செய்யுங்க. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, இல்ல நீங்க சொல்லித்தான் ஆகணும். இப்பொழுது அவர் சொன்னாரு, நான் தான் ஷைத்தான். இந்த ஆரம்ப காலத்துல ஷைத்தான் நேரடியா வருவான், எங்கட கண்ணுக்கு முன்னால வருவான் ஆரம்ப காலத்துல. பின்னால தான் அந்த ஷைத்தான் எங்கட கண்களுடைய பார்வை விட்டு மறைக்கப்பட்டு விட்டது. இப்ப ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீ தான் உலகத்துல பாவங்களை, தப்புக்களை, தவறுகளை செய்யக்கூடியவன், முழு உலகத்தில் உள்ள மக்களை பாவங்களின் பக்கம் உற்சாகப்படுத்தக்கூடியவன், நீ என்ன தஹஜ்ஜுதுக்கு எழுப்பாட்டின்னு எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது. அந்த வேலையில அவன் சொன்னானாம், நான் உங்களை நல்ல வேலைக்காக வேண்டி எழுப்பாட்டல்ல, நீங்க இவ்வளவு காலமும் தொழுது வந்தீங்க, நேற்று ஒரே ஒரு நாள் தஹஜ்ஜுத் மிஸ் ஆகிருச்சு, அந்த தஹஜ்ஜுத் தவறியதற்காக வேண்டி நேற்று பூரா நீங்க வடித்த கண்ணீர், நீங்க நேற்று பூரா அழுத அந்த அழுகை இருக்குது, நேற்றைக்கு அல்லாஹ் உங்களுக்கு தஹஜ்ஜுத் தொழுதத்தை விட அதிகமான நன்மையை தந்துட்டான், அந்த நன்மை இன்றைக்கு உங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது, பரவாயில்லை தஹஜ்ஜுதையாவது தொழுதுங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தினேன். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அந்த அளவுக்கு ஒவ்வொரு வினாடியும் என்ன செய்வான், அந்த ஷைத்தான் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். எப்படியாவது அடியார்களை வழிகெடுக்கணும். மரணிக்க கூடிய நேரத்திலும் அவன் வருவான். ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல இமாம் அபூ ஜாஃபர் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அல்லாமா ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய முக்தசர் தذكرா குர்துபி என்ற கிதாபில் எழுதுகின்றார்கள், ஒரு ஆள் மரணிக்க கூடிய வேளையில ஒருவர் மரணிக்கக்கூடிய வேளையில அந்த ஷைத்தான் ஒரு மரணிக்கக்கூடியவனுடைய மனிதனுடைய வலது பக்கத்துல தந்தையுடைய தோற்றத்துல வருவான், மற்றொரு பக்கத்துல அவனுடைய தாயுடைய தோற்றத்துல இன்னும் ஒரு ஷைத்தான் இடது பக்கத்துல வருவான்.
இதே இந்த கிதாபில் அல்லாமா ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இந்த சரித்திரத்திற்கு தோதுவா திருமிதி, நசாயி, அபூதாவுத் போன்ற கிரந்தங்கள்ல வேறொரு ஹதீஸ் ஒன்று வருது. இன்ன ஷைத்தான யஅதி அஹதகும் கப்ல மௌத்திஹி, உங்களில் ஒருவர் மரணிக்கக்கூடிய வேளையில அவன் மரணிப்பதற்கு முன்னால ஷைத்தான் வருகின்றான், வந்து சொல்கின்றான் ஃபயகூலு லஹு முத் யஹூதியன் அவ் நஸ்ரானியா, அந்த ஷைத்தான் கூறுவான் நீ யஹூதியாக மரணித்து விடு அல்லது நீ கிறிஸ்தவனாக மரணித்து விடு என்ற நபியுடைய இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸ ஆதாரமாக வைத்து இந்த ஹதீஸுடைய அந்த தோற்றத்தில் தான் வருகின்றது. இமாம் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட அத்-துர்ரத்துல் ஃபாஹிரா ஃபீ கஷ்ஃபி உலூமில் ஆখিরা என்ற கிதாபிலே எழுதி இருக்கின்றார்கள். ஒருவர் மரணிக்குகின்றார் என்றால் அவருடைய வலது பக்கத்துல ஷைத்தான் தந்தையுடைய தோற்றத்துல வருவான், வந்து சொல்லுவான், மகனே பாருங்க, நான் உங்களை வளர்த்தேன், அப்படி வளர்த்தேன், இப்படி வளர்த்தேன், உங்களை படிச்ச வச்சேன், அப்படி எல்லாம் செஞ்சேன், அதனால கடைசி என்னுடைய விருப்பம் என்ன, நீங்க ஒரு யூதனாக ஆகிவிடுங்க. இனி புள்ளவங்க எல்லாம் வாப்பமார் சொல்லிட்டா வாப்பாவுடைய அந்த வார்த்தையை மீறது இல்ல. கடைசி நேரம், இந்த நேரத்துல நாங்க வாப்பாவுடைய சொல்ல தட்டக்கூடாது, வாப்பாவுடைய பேச்சை தட்டக்கூடாதுன்னு சொல்லி சில வேளை என்ன செய்யலாம், அவர்கள் அறியாமல் அவன் சொல்லக்கூடியதை செய்து விடலாம். அடுத்த இடது பக்கத்தில் அவனுடைய தாயுடைய தோற்றத்தில் இன்னும் ஒரு ஷைத்தான் வருவான், வந்து அவன் சொல்லுவான், இந்த பாருங்க, உங்களை நான் 10 மாதமா வயிற்றுல சுமந்து உங்களை பெற்றெடுத்து உங்களோட வளர்த்து உங்களை ஆளாக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் உங்களோட தாய் வந்திருக்கிறேன், நான் உங்களோட தாய் கூறுகின்றேன், நீங்க இந்த வேளையில ஒரு கிறிஸ்தவனாக மாறிவிடுங்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இந்த கடைசி வினாடி வரைக்கும் அந்த ஷைத்தான் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் அவன் சத்தியம் செய்து வந்தான், கால ஃபபிமா அக்வைதனி லஅகுதன்ன லஹும் சிராத்தகல் முஸ்தகீம், நீ என்னை வழிகெடுத்தது சத்தியமாக அந்த நேரான பாதையில நான் அவர்களுக்காக வேண்டி நின்று சும்மலாத்தி அன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம், அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் நான் வந்து அவர்களை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன் என்று ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சவால் விட்டு வந்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அந்த ஷைத்தான் அவர்கள்ட்ட சவால் விட்டு வந்திருக்கின்றான் என்றால் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் வந்து அவர்களை நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லி, ஆக கடைசி வினாடி வரைக்கும் என்ன செய்வான், அந்த ஷைத்தான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பான். அதனால மரணிக்கக்கூடிய வேளையில தான் மிகவும் கவனமாக இருக்கணும். மரணிக்கக்கூடிய வேளையில மிகவும் கவனமாக இருக்கணும். அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும், ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு பின்னால எங்கட உள்ளங்களை வழிகெடுக்க விட்டுறாதே. ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு பின்னால எங்களை உள்ளங்களை வழிகெடுக்க வைத்து விடாதே என்று சொல்லி நபி அவர்கள் அடிக்கடி இந்த துஆவை கேட்பாங்க, துஆவை கேட்க சொல்லி இருக்கின்றார்கள். அதனால கடைசி வினாடி வரைக்கும் ஷைத்தான் என்ன செய்வான், முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அதனால தான் இமாம் அபு ஜாஃபர் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட கடைசி நேரம், வஃபாத் ஆகக்கூடிய நேரம், அவர்களுடைய சகோதரர்கள் வந்து அவர்களுக்கு கலிமா சொல்லி கொடுக்கறாங்க, குல்லா இலாஹ இல்லல்லாஹ், குல்லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. ஆனா அவர் லா லா என்று சொல்றாங்க. இப்பொழுது அவருடைய பக்கத்துல இருந்தவங்க கேட்டாங்க, நாங்க உங்களுக்கு கலிமாவை சொல்லி தந்தோம் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று, ஆனா நீங்க லா முடியாது முடியாதுன்னு சொல்றீங்க, என்ன காரணம்? அவர்களை சொன்னாங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்லல, உங்களுக்கு நான் பதில் சொல்லல, நீங்க எனக்கு கலிமா சொல்ற மாதிரி ஷைத்தான் எனக்கு முன்னால வந்து நின்று கொண்டிருக்கின்றான், என்ன பார்த்து கூறுகின்றான், முத்தி யஹூதியன் நீ ஒரு யூதனாக மௌத்தா போ, முத்த நஸ்ரானியன் நீ ஒரு கிறிஸ்தவனாக மௌத்தா போ, நீ கிறிஸ்தவனாக மரணிக்கணும். அவனுக்குத்தான் நான் பதில் சொல்லிக் கொண்டிருந்தேன், லா லா, நான் என்னுடைய கையால நபி அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் எழுதி இருக்குகின்றேன், நீ வந்து என்ன ஏமாத்த போகின்றாயா? நபி அவர்களுடைய ஹதீஸ், இன்ன ஷைத்தான யாதி அலா அஹதிக்கும் கபல மௌத்தி, உங்களில் ஒருவர் மரணிப்பதற்கு முன்னால ஷைத்தான் வந்து அவன்கிட்ட சொல்லுவான், நீ ஒரு யூதனாக மரணி, நீ ஒரு கிறிஸ்தவனாக மரணி. என்னுடைய கையால இந்த ஹதீஸை நான் எழுதி இருக்குகின்றேன், அபூதாவுத் நஸஈ போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது, அதனால நீ என்ன வழிகெடுக்க முடியாது, நான் அவனுக்கு லா லா என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று சொல்லி இமாம் அபு ஜாஃபர் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்
விஷயம் அத்தத்கிரா என்ற கிதாபில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட மகன் சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு அஹ்மத் சொல்றாங்க, எங்கட வாப்பாவுடைய கடைசி நேரம், சக்ராத் வருத்தத்துடைய நேரம், அந்த வேலையில வாப்பாவுடைய ரூஹ பிரிந்ததுக்கு பின்னால அவங்க இந்த தாடைய கட்டணும்னு சொல்லி நான் கையில ஒரு புடா துண்டு, அதாவது ஒரு பிடவை துணியோடு நின்று கொண்டிருக்கின்றேன். அப்ப எங்கட வாப்பாவுக்கு அவர்கள் அடிக்கடி மயக்கம் தெளிவு ஏற்படும் பொழுதெல்லாம் நாங்க சொன்னோம் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். எங்கட வாப்பா சொன்னாரு லா பாது, லா பாது, இன்னும் இல்ல. அப்ப தெளிவு வந்ததோட நான் வாப்பாட்ட கேட்டேன், நாங்க உங்களுக்கு கலிமாவை சொல்லி தந்து கொண்டிருக்கிறோம், நீங்க சொல்றீங்க லா பாது, லா பாது, இன்னும் இல்லன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களே, நாங்க கலிமா சொன்னா நீங்க முடியாது என்ற மாதிரி சொல்றீங்களேன்னு கேட்டதற்கு சொன்னாங்க இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் உங்களுக்கு பதில் சொல்லல. பாருங்க எவ்வளவு பெரிய இமாம், ஹம்பலி மதஹபை தோற்றுவித்து இவ்வளவு பெரிய இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு மாணவர். அவருடைய கடைசி வேளையில அவர்கள் கூறுகின்றார்கள், நான் லா பாது இன்னும் இல்ல உங்களுக்கு சொல்லல. ஷைத்தான் வந்து என்கிட்ட சொன்னான், அஹ்மதே நீ தப்பிட்டாயே, அஹ்மதே என்னுடைய வலையிலிருந்து நீ தப்பிட்டாயே என்று சொல்லி ஷைத்தான் வந்து எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தான். அவன்கிட்ட தான் நான் சொன்னேன், லா பாது நான் இன்னுமே தப்பல்ல, என்னுடைய உடம்பிலிருந்து உயிர் பிரிகின்ற வரைக்கும் நான் உன்னை விட்டும் நிம்மதியடையல்ல, லா பாது இன்னும் தப்பல்ல, லா பாது இன்னும் தப்பல்ல, அவனுக்கு தான் நான் பதில் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட மகன்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, ஷஹூர்களே, அதனால கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த ஷைத்தான் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். முஜத்தித் அல் ஃபசானி என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு மகான், அல்ஃப் என்று சொன்ன 1000, அல்ஃபசானி 2000, அதாவது இந்த 2000 இரண்டாவது ஆயிரத்துடைய இந்த நூற்றாண்டு, 2000 நூற்றாண்டுடைய மிகப்பெரிய முஜத்தித் தான் அந்த இந்தியாவுல பிறந்து வஃபாத்தான அந்த அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆள் கேட்டாரு, நீங்க சிறந்தவரா அல்லது இந்த ரோட்ல போற ஒரு நாய் சிறந்ததான்னு சொல்லு. இந்த காலத்துல எங்கள்கிட்ட கேட்டாவே நாங்க எப்படி பாய்ந்து விழுவோம், என்ன நீங்க என்ன ஒரு நாயோடைய ஒப்பிடுறீங்க? முஜத்தித் அல் ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நான் இந்த உலகத்தை விட்டு மரணிக்க கூடிய வேளையில என்னுடைய முடிவு நல்லதாக ஆகி நான் ஈமானோடு மரணித்தேன் என்று சொன்னா நான் இந்த நாயை விட இன்ஷா அல்லாஹ் சிறந்தவன். ஆனா நான் மரணிக்க கூடிய வேளையில ஈமான் இல்லாம மௌத்தா போனா இந்த நாய் தான் என்ன வர சென்றது, இந்த நாயை விட நான் மோசமானவன் தான் அல்லாஹ்ட்ட. இந்த ஈமான் இல்லாம ஒரு ஆள் மரணித்தாரண்டா அவரை விட மிகப்பெரிய நஷ்டவாளி வேற யாரும் இல்லை என்று கூறக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருவரும் என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய கடைசி நிமிடத்தை கடைசி வினாடிய பயந்திருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, ஷஹூர்களே, அதனால எங்கட அந்த கடைசி முடிவு நல்லதாக அமையணும்டா உலகத்துல வாழக்கூடிய காலம் எல்லாம் நல்ல முறையில வாழணும். என்ன நபியுடைய ஹதீஸ், நீ கமா தகுனதுன் எப்படி வாழ்வீங்க தான் முத்தா போவீங்க, வகமா மூத்ததுன் நீங்க மரமுறையில தான் ஏற்படுவீங்க. நல்ல முறையில வாழ்ந்தீங்கன்னா உங்களோட முடிவு நல்லதாக அமையும், கெட்ட முறையில வாழ்ந்தீங்கன்னா உங்களோட முடிவு கெட்டதாக அமையும். மேலான பெரியார்களே, கணவான்களே, ஷஹூர்களே, அதனால முடிவு நல்லதாக அமையணும்டா காலம் எல்லாம் நல்ல முறையில் எங்கட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும், எங்கட தொழில் வியாபாரங்கள் அமைக்கணும், எங்கட வேலையில நீதி நியாயமாக நாங்கள் அறிந்து கொள்ளணும், எங்கட புள்ள குட்டிகளை இஸ்லாமிய முறைப்படி வளர்க்கணும், அல்லாஹ்வுக்கு பயந்து உண்மையான ஒரு மூமினாக வாழ்ந்தோம் என்று சொன்னா அதே அடிப்படையில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை மரணிக்க செய்வான். எப்படி ஷைத்தான் கடைசி நேரம் வரைக்கும் அவன் எங்களை வழிகெடுக்கிறதுக்கு முயற்சி செய்வானோ அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு மலக்கையும் எங்களோட சாட்டியிருக்கின்றான். ஒரு ஹதீஸ்ல வருது, எந்த ஒரு மனிதனும் இல்ல, அந்த ஒரு மனிதனுடன் ஒரு நல்ல மலக்கவர்களும் ஒரு ஷைத்தானும் சாட்டப்பட்டே தவிர அந்த ஷைத்தான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பான், அந்த மலக்கு எங்களுக்கு வழியை காட்டிக் கொண்டே இருப்பார், நன்மாராயம் சொல்லிக் கொண்டே இருப்பார். உதாரணத்துக்கு உங்களே சொல்றது என்று சொன்னா, ஒரு ஆள் வளமையா தஹஜ்ஜுத் தொழுது கொண்டிருக்கிறார் என்று வைங்க, ஒரு ஆள் வளமையா சுபஹுடைய ஜமாத்தை தவறாம தொழுது கொண்டிருக்கிறாரு. இப்பொழுது ஒரு நாள் நீங்க